உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் நீங்க 2 பேரும் கார் கிட்ட வெயிட் பண்ணுங்கடா. ஓகேடா. நான் போய் குழந்தைகளை கூட்டி வந்துடுறேன். ஏய் வாடா. சாபூத்ரி அபி சரி வா. டேய் என்ன விட்டுட்டு எல்லாரும் திருவிழாக்கு வந்துட்டீங்களா? ஆமா நீங்க யாரு? அபி அந்த மாஸ்க் சூப்பரா இருக்குல. காவியா உனக்கும் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கடையில உங்கள மாதிரி குட்டீஸ்க்கு மாஸ்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப எங்களுக்கும் கொடுப்பீங்களா? உங்களுக்கு இல்லாமலா? தாராளமா வாங்கிக்கோங்க. அஞ்சலி அக்கா என்னம்மா? சின்ன பசங்க 4 பேர் எங்கயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, அப்படி யாரையும் பார்க்கல. சரிங்கக்கா. என்ன சொல்லுமா சுடர். ராமையா பசங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா? பசங்களை காணுமா? இல்லையம்மா, கண்டுபிடிச்சிருந்தா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பேனே. எங்க போனாங்கன்னே தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நானும் கடத்தரெல்லாம் தேடிட்டு இருக்கேம்மா. சரி நீங்களும் தேடுங்க, நானும் தேடிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். மறக்காம சொல்லுங்கண்ணா. இவர் வேற இல்லாத நேரமா பார்த்து இவங்க எங்க போனாங்கன்னே தெரியலையே. சரி சுடர் அந்த பக்கம் பார்க்கட்டும், நான் இந்த பக்கம் போறேன். என் குழந்தைகளை என்ன பண்ண? ஏய் இரு இரு இரு, என்ன அவசரப்படுற? நீ இப்படி கேப்பேன்னு தெரியும். அதான் உனக்காக ஸ்பெஷலா ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். இரு காட்டுறேன் பாரு. இரு இரு, மத்தவங்க அலறதையும் நீ பாக்கணும்ல. என் பிள்ளைங்களை விட்டு மனோகரி, என் பிள்ளைங்களை விட்டு அவங்கள எதுவும் பண்ணாத. தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேக்குறேன், அவங்கள விட்டு. நீ இப்படி கெஞ்சுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? இப்போ இன்னும் என்னெல்லாம் பண்ண போறேன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. உன்னை கடத்தி ஒரு ட்ரம்ல போட்டு புதைச்சேன், அது ஞாபகம் இருக்கா? ஓ, அத பண்ண சொன்னதே நான் தான், உனக்கு தெரியாதுல்ல? சாரி, சொல்லிருக்கணும். அதே மாதிரி இந்த 4 பிசாசுங்களையும் தனி 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 ட்ரம்ல போட்டு புதைக்க போறேன். நீ எப்படியோ எஸ்கேப் ஆயிட்ட, இதுங்க எஸ்கேப் ஆக முடியாது. எஸ்கேப் ஆகவும் விட மாட்டேன். ஐயோ வேண்டாம் மனோகரி, நீ தப்பு மேல தப்பு பண்ற.
அவங்களை கொண்டு நீ என்ன சாதிக்க போற? விட்டுரு. நான் என் எழில் கூட நிம்மதியா இருக்கணும். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். வேண்டாம். உனக்கு கோவல ஏன் மேல தானே. என்ன வேணாலும் பண்ணிக்கோ, குழந்தைங்களை விட்டுடு. தயவு செஞ்சு குழந்தைகளை விட்டுடு. ஏய் சுடர், நீ கெஞ்சிருது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே ஐஸ் மழையில நனைகிற மாதிரி அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு மனசுக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் கெஞ்சு பாப்போம். கெஞ்சு கெஞ்சு. தயவு செஞ்சு சொல்றத கேளு. என் குழந்தைகளை விட்டுரு. ப்ளீஸ் பத்தல. ப்ளீஸ் விட்டுரு. உன் காலை பிடிச்சு கூட கெஞ்சி கேக்குறேன். குழந்தைகளை விட்டுரு. தயவு செஞ்சு என் குழந்தைகளை விட்டுரு. சுடர், தயவு செஞ்சு என் குழந்தைகளை விட்டுரு. ஏய், நீ கெஞ்சுனதும் விடுற அளவுக்கா என்ன பார்த்தா நல்லவ மாதிரி தெரியுது? ஆ? நீ இப்படி கெஞ்சறதால இப்பவே ட்ரம்ல போட்டு புதைக்காம வேணும்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு புதைக்க சொல்லுவேன். அவ்வளவுதான். அதுக்காக விடலாம் முடியாது. அந்த குட்டி பிசாசுங்க சாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அடி பாவி, நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ண என் குழந்தைகளை விடுவேன்? என்ன நீ இவ்ளோ சீக்கிரமா சரண்டர் ஆயிட்ட? எனக்கு என் உயிரை விட என் குழந்தைங்க உயிர் தான் முக்கியம். என்ன பண்ணணும்னு சொல்லு. என்ன வேணா செய்வியா? நீ என்ன சாக சொன்னா கூட சாகுற. அப்ப செத்துரு. இப்பவே என் கண்ணு முன்னாடி செத்துரு. ஹே, சத்தியமா 4 பேரையும் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ செத்து அடுத்த நிமிஷமே விட்டுடுற. சுடர், என்ன யோசிக்கிற? முடியாதுன்னு சொல்லு சுடர். சுடர், வேண்டாம், யோசிக்காத. குழந்தைங்க நீயும் இல்லைன்னா அனாதை ஆயிடும். அவளால குழந்தைங்களை நீ எதுவும் பண்ண முடியாது சுடர். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத சுடர். நீ சும்மா பேருக்கு தான் அந்த குழந்தைங்களுக்கு அம்மான்னு சொல்லுவ. என்ன இருந்தாலும் அம்மா இல்லல்ல, அதான் யோசிக்கிற. விடு. வேண்டாம் சுடர், தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாத. அவ நல்லவ இல்ல சுடர். நீ செத்தாலும் அவ நம்ம குழந்தைங்களை உயிரோட விட மாட்டா. அவ ஒரு வெறி பிடிச்ச மிருகம். வேண்டாம் சுடர், அவசரப்பட்டு எந்த முடிவை எடுத்துறாத சுடர். நான் செத்தாதான் என் பிள்ளைங்க கிடைப்பாங்கன்னா நான் சாக தயார். ஓ சுடர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.